பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் உயிரே உயிரே விலகாதே. நாளை முதல் நம்முடைய சேனலில் மதியம் 3 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய இந்த நாவலை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் கேளுங்க. கேட்ட எல்லாரும் உங்களுடைய கருத்தை எனக்கு சொல்லுங்க. உயிரே உயிரே விலகாதே. இந்த நாவலோட ஒன்லைன் சொல்லணும்னா, ஒரு பொண்ணை காதலிச்சு ஏமாற்றி வயிற்றில் குழந்தையை கொடுத்துட்டு மாடலிங் துறையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கோடீஸ்வரனின் ஒரே மகன் கார்த்திக் கிருஷ்ணாவை பற்றிய கதை தான் இது. கிராமத்தில் தன்னுடைய தாத்தா பாட்டியை பார்க்க வரக்கூடிய கார்த்திக் அங்கு பட்டாம்பூச்சியாக பறந்து திரிஞ்ச ஆத்விகா மீது காதலோ மோகமோ கொண்டு விழுந்துவிட்டு அமெரிக்கா வந்து 4 மாதத்தில் தந்தையின் பேச்சை கேட்டு மாடலிங் துறையில் நம்பர் 1 வலம் வரும் வைரவி கழுத்தில் தாலி கட்டுறான். அதன் பிறகு இருவர் வாழ்விலும் நடக்கும் நிகழ்வே என்னுடைய உயிரே உயிரே விலகாதே. இந்த நாவலும் உங்களுக்கு பிடிச்சது போல அமைக்க விரும்பி தான் தொடங்குகிறேன். இது தொய்வில்லாமல் கொண்டு போக உங்களுடைய ஒத்துழைப்புக்காக காத்திருக்கேன். உண்மையிலே இதுவரை என் நாவல் உங்களோட விமர்சனத்தால் தான் உயிர் பெற்றிருக்கு. அதிலும் அமிர்தவள்ளி தனசேகரன், ரஜினி, ராஜம், சகாயமேரி, பவிஷன், தீபனருள் இவங்க எல்லாரும் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் எனக்கு கொடுத்த உற்சாகத்தால் தான் பல நாவல் மிக சிறப்பாக முழுமை பெற்றிருக்கு. அதுபோல் இந்த நாவலை நான் சிறப்பாக அமைக்க தினமும் உங்களுடைய கருத்தை எனக்கு சொல்லுங்கள். முதல் அத்தியாயத்தை நாளைக்கு உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். தொடக்கம் எப்படி இருந்தது என்றும் நாளைய அத்தியாயம் எப்படி அமைத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதையும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் கருத்தை படித்ததுக்கு அப்புறம்தான் அடுத்த பதிவை நான் எழுதுவேன். ஒவ்வொரு நாள் நீங்கள் கொடுக்குற விமர்சனம், எனக்கு பிடிச்ச விமர்சனத்தை மறுநாள் பதிவிலும் என் சோசியல் மீடியா அத்தனை தளத்திலும் உங்கள் பேர்லேயே பதிவிட்டு உலகறிய செய்வேன். அதனால் நாவலை கேட்கிறது மட்டுமல்லாமல் உங்களுடைய கருத்தையும் எனக்கு தாருங்க. நாளை முதல் உங்களின் எழுத்தாளர் திருமதி ஞானசெல்வம் அவர்கள் எழுதிய உயிரே உயிரே விலகாதே என்ற புத்தம் புது நாவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.